வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி சேனல் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது எதை பற்றினா ஏஐ பற்றி நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலர் அப்டேட்ஸ் எதை பற்றி வரும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், அதோட கான்செப்ட்ஸ், அல்காரிதம்ஸ், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுங்கிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில். ஸோ வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் என்றைக்காக நினச்சிருக்கீங்களா, நம்ம பிரியாணி பற்றி நினச்சா ஸ்விக்கிக்காரன் சொமோட்டோக்காரெல்லாம் பிரியாணி வேணுமாப்பா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப்பில் வந்து பிரேக்கப் சாங் கேட்டால் பிரேக்கப் சாங்ஸு சஜஷன் வருது. ஸோ இன்ஸ்டாகிராம் போனால் ரீல்ஸும் அதே மாதிரி வருது. நம்ம பிரேக்கப் பாய்ஸுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஏஐ, ஓகேவா? ஸோ வாட் டு சே, ஏஐனா என்ன? ஏன்னா மிஷின் லேர்னிங் டு திங்க் லைக் ஹியூமன்ஸ். ஸோ நம்ம ஹியூமன்ஸ் மாதிரியே ஒரு மிஷினை திங்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து மிஷின் லேர்னிங். ஸோ அதுக்கு நம்ம சில அல்காரிதம்ஸ் கொடுத்து நம்ம டேட்டாஸ் கொடுத்து அதுக்கு ஃபீட் பண்ணி அதுக்கு ட்ரெயின் பண்ணுவோம், சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிரி, அலெக்ஸா, சாட் ஜிபிடி எல்லாமே இருக்குது. நம்ம சிரி ஆப்பிள் யூசர்ஸுக்கு தெரியும், சிரின்ட்டு கிடப்பாங்க. ஸோ அலெக்ஸா, நெக்ஸ்ட்டு சாட் ஜிபிடி தெரியாத ஆள் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ நம்ம யூடியூப் ப்ளேலிஸ்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி சஜஷன் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதுதான் வரும். ஸோ இதுதான் வந்து ஏஐ. ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஏஐ இருக்குது: நேரோ, ஜென்ரல், சூப்பர் ஏஐ. ஸோ நேரோ ஏஐனா ஒரு வேலை மட்டும்தான் பண்ணும், அதாவது ஃபேஸ் அன்லாக்கு இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு, அந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணுறது தான் நேரோ ஏஐ. ஜெனரல் ஏஐ போயிட்டிங்கன்னா ஹியூமன் மாதிரி யோசிக்கக்கூடிய, அதாவது வந்து சாட் ஜிபிடி, அலெக்ஸா, சிரி இதெல்லாம் வந்து ஹியூமன் மாதிரி யோசிக்கக்கூடிய. இதெல்லாம் வந்து 2040 பார்க்கலாம், பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சூப்பர் ஏஐனா லாஸ்ட்டாக இருக்கிறது நம்மளோட இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், ஓகேவா? நம்ம இன்டெலிஜென்ட்டில் நம்ம உருவாக்குவோம், ஆனால் அது வந்து எல்லாருமே ஃபீட் ஆகி ஸோ யூடியூப் சேனல்லே ஏஐ எடுக்கும். அந்த மாதிரி வந்து அதுதான் வந்து சூப்பர் ஏஐங்கிற மாதிரி. நம்ம பார்க்க இன்டெலிஜென்ட் ஆக போகிறோம், பட் ஏஐ விட இல்லை ப்ரோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்னா மிஷினுக்கு சொல்லி டேட்டாவை கொடுப்போம், அது கற்றுக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மிஷின் லேர்னிங்கை பற்றி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஒரு ஹோட்டலு, ஒரு செஃப்பு, ஒரு நம்ம தான் கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. போயிட்டு நீங்கள் வந்து சர்வர்கிட்ட வந்து தம்பி எனக்கு ஒரு பிரியாணி வேணும்ப்பா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைத்தாவோட அப்படின்னு கேட்பீங்க. அவன் போய் செஃப்கிட்ட சொல்லுவான். அந்த செஃப்பு தான் வந்து ஏஐ. அந்த செஃப்பு வந்து இந்த சமையல் புக்கு, கிளாஸு, கோர்ஸு இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கு. இதெல்லாமே டேட்டா, இதெல்லாமே அவனுக்கு தெரியும், சரிங்களா? இப்போது சர்வர் வந்து அவன்கிட்ட போய் சொல்லுவான், அவனுக்கு பிரியாணி வேணுமாப்பா, கொஞ்சம் ரைத்தா எக்ஸ்ட்ரா வச்சு பிளேட்டில் வச்சு வெயி, நான் வந்து எடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் இந்த டேட்டாஸ் அவனுக்கு தெரிஞ்ச டேட்டாஸ் எல்லாம் வச்சு பிரியாணி சமைச்சு வச்சுட்டு ரைத்தா மேக் பண்ணி வச்சுருவான். இப்போ சர்வர் வந்து அங்கேருந்து எடுத்து வந்து நம்மகிட்ட தரும், அவ்வளோதான், சிம்பிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்னா ஒன்றும் இல்லை. நம்ம அம்மாவை எடுத்துக்கோங்க. இப்போ அம்மா கிட்ட நம்ம போய் டயர்டாக இருக்குன்னு சொல்லுவோமா, அவங்க இமீடியட்டாக என்ன கேட்பாங்க, டிவி வேணுமாப்பா தம்பி அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இதில் வந்து இன்புட் என்ன கொடுக்குறீங்க, டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அவுட்புட் என்ன வருது, டிவி வருது. அம்மா தான் அங்கே ஒர்க் பண்ணுற ஏஐ மாடல், ஓகேவா? சொல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ளவங்க தான் அம்மாவும். சூப்பர்வைஸ் லேர்னிங்கும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் இப்போ வருவோம். அது என்ன பண்ணுன்னா, இப்போது ஏஐயில் வந்து ஏஐ என்ன பண்ணும், அந்த டேட்டாவை தெரிஞ்சுக்கும். இது வந்து ஏஐயில் இருக்க டேட்டா பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்கும், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஹாஸ்டல் பாய்ஸ் ரிலேட் பண்ணிக்கிறேங்கடா. ஹாஸ்டல் மெஸ்ஸில் ஒருத்தன் வெஜ்ஜு, ஒருத்தன் சிக்கன் லவர், இன்னொருத்தன் ஒன்லி சாம்பார்டா. இதில் வந்து யார், என்ன குரூப்பு, இவன் யார், அவன் இதுக்கடா இதை கேட்குறான், அந்த மாதிரி செம்ம கன்ஃபியூஸாக இருக்குமா? அதுதான் அன்சூப்பர்வைஸ்ட். இந்த டேட்டாவிலேருந்து ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சி ஏஐக்காரன் கொண்டு வரான் பார்த்தீங்களா, அதுதான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்போது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எடுத்து ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் அடி வாங்குகிறோம், லெசன் கற்றுக்குறோம், அப்புறம் என்ன வின்னர் சிக்கன் டின்னர் தானே. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போய் என்னன்னு பார்க்குறோம், நெக்ஸ்ட்டு எரர் ஆகுது, அதாவது அடி வாங்கிட்டு திரும்பி வந்துடுறோம். நெக்ஸ்ட்டு ரிவார்ட்னா என்ன, ஜெயிச்சிட்றோம், வின்னர் சிக்கன் டின்னர். ஸோ அதே மாதிரி தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஃபஸ்ட்டு போகிறோம், எரர் ஆகுது, தெரிஞ்சுக்கிறோம் என்னென்னு, திரும்பி வர்றோம், கற்றுக்குறோம், மாஸ் காட்டுறோம் போயிட்டு, அவ்வளோதான்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்னா நல்ல உள்ளே போய் படிக்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம டீப் லேர்னிங்னா பிரெயினே அப்படியே காப்பி பண்ணுறோம். அங்கே வந்து நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கெலாம் மெயினாக யூஸ் ஆகுனா ஃபேஸ் அன்லாக்கு, வாய்ஸ் ரெகக்னிஷன், இப்போது ஸ்கேன் அனாலிசிஸ் எல்லாத்துக்குமே டீப் லேர்னிங் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போது நம்ம ஆளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் க்ரீம்லாம் போட்டுச்சுன்னா நம்ம கேட்டாலும் தெரியாது. ஆனால் டீப் லேர்னிங் ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி ஃபோன் லாக் பண்ணும். அவ்வளோதான் டீப் லேர்னிங். டெய்லியே என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ChatGPT, அன்லாக் பண்ணுற ஃபோனு, யூடியூபு, கூகுள் மேப்பு, டிராஃபிக் சிக்னலில் கேமரா ஃபைனு சட்டு போட்டு எடுத்து ஃபைனை போட்டு அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ இதெல்லாம் சேஃபாக இருங்கடா மக்களே. ஸோடா மக்களே, இன்றைக்கி ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் ஏஐ பற்றி ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது சும்மா இன்ட்ரோ வீடியோ தான். ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம், எதை பற்றி போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான தான் இந்த யூடியூப் வீடியோவே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக கான்செப்ட்குள்ளே போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எம்எல் பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எம்எல் பிளேலிஸ்ட் போட்டு ஸோ அதில் நம்ம வந்து கோடிங், இம்ப்ளிமெண்டேஷன், கான்செப்ட் இந்த மூணுமே பார்த்து நம்ம ஏஐ அப்ளிகேஷன்ஸ், ஏஐ மாடல்ஸ்லாம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கடா மக்களே.